எடுத்து பேக்ல வச்சிருங்க. ஓகே மேடம். தேங்க் யூ. தேங்க் யூ. அவ சூப்பர் மார்க்கெட்ல இருக்கா. ஹஸ்பண்ட் எங்க? அவர் கான்ஃபரன்ஸ் போயிருக்காரு. வர 2 நாள் ஆகும். அப்படியா? எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்கே. எதுக்கு? எதுக்கு? நாளைக்கு வா. வாங்குறேன்ல. எதுக்கு? பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. உண்மையாவா? நான் இப்போ வச்சிடுறேன். என்னாச்சு? நைட் கால் பண்றேன். சரி சரி, அப்புறம் பண்ணுங்க. நளினி விஸ்வநாதா இருந்தா நல்லா இருந்திருக்கும். மா பால். அம்மா நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் ப்ளீஸ். அம்மா ஜானகி தங்கம். ஐயா அம்மா இன்னும் பிரஷ் பண்ணி முடிக்கலையா நீ? முடிஞ்சதம்மா. இப்படி வா. சரிம்மா. அம்மா இந்த சுடு தண்ணிய பாத்ரூம்ல வச்சிடுறேன். சரிம்மா. இது ஓகேயா? இது அயன் பண்ணவா? நளினி விஸ்வநாதா இருந்தா நல்லா இருந்திருக்கும். நீ பால் குடிச்சியா? குடிச்சிட்டேமா. அம்மா இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்தவா? கொஞ்சம் போடு. அம்மா பஸ் வந்துருச்சு. அம்மா பேக் எடுத்துட்டு வா. சீக்கிரமா. கிஸ் பண்ணு.
என்னங்க ம் நான் சொன்னதை மறந்துடாதீங்க. என்னது? மெடிசன். பார்க்குறேன். ஹலோ, ஏய் எங்கே இருக்க? நான் இப்போ கிளம்புறேன். வந்துடுறேன். அம்மா எடுத்துக்கட்டுமா? வந்துட்டியா? போய் குளிச்சிட்டு வா போ. வாங்கிட்டு வந்தீங்களா? நான் சொன்னதை வாங்கிட்டு வந்தீங்களா? மெடிசன் வாங்குனீங்களா? மறந்துட்டேன். நாளைக்கு வேண்டி வந்துடுறேன். நளினி விஸ்வநாதா இருந்தா நல்லா இருந்திருக்கும். சுச்சி, எவ்வளோ நேரம் ஆச்சு டீ கேட்டு? சுச்சி, இதுல சக்கரை இல்லையே. கொஞ்சம் சக்கரை போட்டுட்டு வா. சக்கரை போட்டு வாங்குறேன்ல. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா வேலை செய்யற மிஷின் மாதிரியா இருக்கு. நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து கழுத மாதிரி இந்த வீட்ல வேலை செஞ்சுட்டே இருக்கேன். என்னைக்காவது என்ன பொண்டாட்டி மாதிரி நடத்திருக்கீங்களான்னு சொல்லுங்க. என்ன ஒரு பொண்ணா வேண்டாம், ஒரு உயிருள்ள ஜீவனாவது மதிச்சிருக்கீங்களா? எல்லா லேடிஸும் இப்படிதானடி, கல்யாணம், குழந்தைங்க, குடும்பம்னு. உனக்கு மட்டும் என்ன பிரச்சனை? நளினி விஸ்வநாதா இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏய் நிறுத்திரி. எதுக்கு எடுத்தாலும் நளினி விஸ்வநாதன் எப்போ பாரு இதே சொல்லிட்டு இருக்க. நீ இவ்ளோ புகழ்ற அளவுக்கு யாரு அவ? யாரு? மதர் தெரசாவா? இல்ல ஜான்சி ராணியா? இல்ல உன்னோட சொல்றி, அவ யாரு உனக்கு? சொல்றி. நளினி காலேஜ்ல என்னோட கிளாஸ்மேட். எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் பார்க்கறதுக்கு அழகாவோ இல்ல படிப்புலையோ அவ்வளோ ஏன் மற்றவங்க முன்னாடி அவ பேரை சொல்றதுக்கு கூட தைரியமே இல்லாத பொண்ணு தான் அவ. அவளுக்கு இவ்ளோ பிரச்சனை இருந்தோ அது எதுவுமே அவ கனவுக்கு தடையாவே இல்லை. இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணா இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுக்கு அவ தேர்ந்தெடுத்த பாதை
காலை வணக்கம். என்னக்கா பண்ற? என்னம்மா இதெல்லாம்? இவளை என்ன பண்றது? ஓகே ஃபைன். அப்புறம் என்னன்னா, வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லா பெண்களுக்கும் சில தடைகள் வரும். கல்யாணம். அக்கா எங்க அங்க இருக்கா? உள்ளயா? ஏய், நான் விஸ்வநாத். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அது அவளுக்கும் நடந்தது. ஆனா விஸ்வநாத் உங்கள மாதிரி இல்ல. ஒரு நாள் கூட தான் மனைவியா அடிமையா நடத்திடக்கூடாதுன்றதுல விஸ்வநாத் உறுதியா இருந்தான். ஏய், நான் பண்றேன், நான் பாத்துக்கிறேன், விடு. எங்க போற? உட்காரு. இன்னொரு தோசை சாப்பிடு. இல்ல போதும். சாப்பிடு. அவளுக்காக அவன் இருந்தான். இல்லங்க, அவ வாழ்க்கையில முன்னேறதுக்கு உறுதுணையா கூடவே இருந்தாரு. இதை நான் பாத்துக்கிறேன். ஒரு நாள் நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாரும் பாராட்டுற, உலகமே திரும்பி பார்க்குற ஒரு பொண்ணா நீ இருக்கணும். அப்படி ஒரு நாள் நீ விஸ்வநாத்தை நான் பார்க்கணும். விஸ்வநாத் அவ வீட்ல சும்மாவே இருக்கிறத விரும்பல. வா ஏறு. அவ கனவுகளை அடையிறதுக்கு விஸ்வநாத் ஒரு தடையாவே இருந்தது இல்ல. சரி, போயிட்டு வா. certificate. I am Nalini Vishwanath. I'm coming from. Welcome to the show. என்ன நளினி, எத்தனை டேக் போகிறது? தேவையில்லாத நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு வெளில போங்க. போங்கன்றல, உனக்கு தெரிஞ்ச வேலைக்கு போக வேண்டியதானே. எதுக்கு இங்கே வந்து எங்கே உயிர் எடுத்துக்கிட்டு? கீழே விழலாம், தோத்து போகலாம், சில நேரம் அவமானப்படுத்தப்படலாம். ஏன்னா நீ ஒரு பொண்ணு. நீ மீண்டு வரணும். இல்லைனா நளினி மறுபிறவி எடுக்க வேண்டியிருந்தது. இல்ல, அவர் மறுபிறவி எடுக்க வச்சாருன்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். நளினி விஸ்வநாத், நீங்க ரெடியா? எஸ் மேம். அஜித், நீ ரெடியா? ஓகே, ரெடி. ஓகே, நம்ம போ டேக் போலாம். ஸ்டார்ட் கேமரா ரோலிங். ஆக்ஷன். கட் இட். ஓகே. ஓகே, சூப்பர் நளினி. அவளுக்கு நிறைய குறைகள் இருந்தாலும் அவ எதையும் பொருட்படுத்தாம அவ கனவுகளுக்காக போராடி ஜெயிச்சவதான் நளினி. தன்னோட கனவுகளை மறந்து கணவனுக்கு அடிமையா இருக்க ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு ரோல் மாடல் தான் அவ. உன் ஃப்ரெண்டோட பேர் என்ன சொன்ன? நளினி.
அது ஃபுல் நேம் நளினி விஸ்வநாத். இப்போ உங்களுக்கு புரியுதா நளினி விஸ்வநாத் ஏன் எனக்கு ரோல் மாடலா இருக்கான்னு? தன்னை விட அதிகமா தான் நம்பின கணவரால நளினிக்கு நடந்த கொடுமை என்னன்னா, அவளுக்காகவும் அவளோட கனவுகளுக்கு எல்லாம் சப்போர்ட்டா இருந்ததெல்லாம் இந்த மாதிரி செயலை செய்யறதுக்கு தான் அவளுக்கு தெரிஞ்ச அந்த நொடி, அந்த நேரம்தான் நளினியோட தைரியம் அவ நினைச்ச மாதிரியே தி ரியல் ஸ்ட்ராங் விமன் ஆக்குச்சு. சக்கரை கொஞ்சம் கம்மி பண்றது தான் நல்லது. தான் கணவனால ஏமாத்தப்படுற ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு ரோல் மாடல் தான் நளினி. So, Nalini Vishwanath is my role model.